சென்னை ஆர்கே நகர் தொகுதி மாவட்ட தேர்தல் அதிகாரிகளை இடமாற்றம் செய்யக்கோரி சுயேட்சை வேட்பாளர் டிராபிக் ராமசாமி இரண்டாவது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அங்கு வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி மாநகர காவல் ஆணையர், மாநகராட்சி ஆணையர் மற்றும் மாவட்ட ஆட்சியரை மாற்றக்கோரி சுயேட்சையாக போட்டியிடும் சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி இரண்டாவது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். மேலும் ஆர்கே நகர் தொகுதிக்கான தேர்தல் பார்வையாளர்களை மாற்றுவது வெறும் கண்துடைப்பு நடவடிக்கை என்று கூறிய டிராபிக் ராமசாமி தமது புகார் மனுவை வாங்க மறுத்த அதிகாரியை இடமாற்றம் செய்யக்கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாகவும் அறிவித்துள்ளார். கண்துடைப்புக்காக சிறப்பு மேற்பார்வையாளர்கள் மற்றும் தினமும் மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களை எல்லாம் இங்கே பணி செய்ய விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கின்ற ஆளுங்கட்சி என்பதுதான் நிஜத்தமான உண்மை. ஆர்கே நகர் தொகுதி மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் 3 பேரையும் உடனடியாக மாற்றவில்லை என்றால் இந்த உண்ணாவிரதம் தொடர்வதில்லாமல் இன்று 10 மணி அளவில் தேர்தல் அலுவலகம் தண்டையார்பேட்டையில் துவக்கிவிட்டு பெரிய போராட்டம், அறப்போராட்டம் நடத்தப்படும்.